ஹலோ மக்களே! ஆர்கே ஆஃபீஸ்க்கு லஞ்ச் குடுக்க போறோம். காலைல வேக வேகமா இவரு போனதுனால, அவரோட என்கேஜ்மெண்ட் ரிங்க வச்சுட்டு போயிட்டாரு. சரி என்னடா இது இவரு அவசரத்தில மறந்து போயிட்டாரு போல. எனக்கு அவர் மோதிரம் போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி கை எதுக்கு எம்ப்டினஸ்ஸா இருக்கணும், நம்மளே எடுத்துட்டு போய் குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதையும் எடுத்துக்கிட்டேன். கார்ட வந்து நான் எப்பவுமே வாலெட்லேருந்து எடுத்துலாம் டேப் பண்ண மாட்டேன். நான் டைரக்ட்டா வாலெட்டோடயே வச்சு டேப் பண்ணிடுவேன். என்னோட பஸ் சார்ஜ் வந்து $1.19 ஆச்சு. ஃபர்ஸ்ட் எம்ஆர்டி ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதிகமா எடுப்பாங்க. செகண்ட் ட்ராவல், தேர்ட் ட்ராவலுக்குலாம் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ மொத்தமாவே போகறதுக்கு வந்து எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $2 தான் அரவுண்ட் ஆகும். போறதுக்கு $2, வரத்துக்கு $2, ஆக மொத்தத்தில $4. அந்த $4க்கு அவர் வந்து வெளிய வாங்கி சாப்பிட்றலாம் எனக்கு தெரிஞ்சு. பட் அதில நம்மளுக்கு என்ன லாபம் இருக்கு? நம்ம போய் சாப்பாட குடுத்துட்டு, அவருக்கு ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்லயே வந்து ஒன் சட்டி சாங்கி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மால் இருக்கு. எல்லாமே அவுட்லெட் எல்லாமே அங்கே கம்மியாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ்லாம் நிறைய இருக்கும். எப்போ போனாலும் பபிள் டீலாம் வாங்கி குடிச்சிட்டு வருவேன். என்னோட குட் லக்கோ என்னமோ எனக்கு கரெக்டாக ஒரு சீட்டு கிடச்சிச்சு. எப்போவுமே வந்து சீட்லாம் இருக்காது, நின்றுட்டே தான் போவேன். இன்றைக்கி என்னமோ ஒரு சீட் இருந்துச்சு, நேராக உட்காந்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு மெசேஜ் பண்ணேன், எப்படி நீங்கள் வரீங்களா இல்லை நான் வரட்டுமா? ஏன்னா அவரே மோஸ்ட்லி எம்ஆர்டிக்கு வந்துருவார். பட் அவருக்கு வேலை இருந்ததுனால நானே ஆஃபீஸ்க்கு போய் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இதுக்கு எம்ஆர்டியில் போனதுக்கு வந்து எனக்கு 66 சென்ட் தான் ஆச்சு. அதாவது டோட்டலாக $2 தான் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவரோட ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஃபேர் ப்ரைஸ் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு பெரிய ஃபேர் ப்ரைஸ் இருக்குது. ஒரு நாள் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்து அப்படியே ஒரு விலாக் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு. ஃபேர் ப்ரைஸ் வந்து விவோ சிட்டியில் வந்து பெருசாக பார்த்துருக்கேன். அதோட வந்து இதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொன்னார். இது வரைக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் போனதில்லை, இனிமேல் போய் பார்த்துட்டு விலாக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படியே வந்து நிறைய க்ரீனரி எல்லாம் இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு அதையும் கேப்சர் பண்ணிவிட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். கரெக்டாக என்னோடய ஹீரோ வந்துட்டாரா எப்படி? அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் கொடுத்துட்டு அப்புறம் மோதிரத்தையும் கொடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இங்கேருந்து நான் டேரெக்டாக டாம்பனிஸ் மால் தான் போகிறேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.